கங்கை நதி வெறும் நதி அல்ல, அவள் ஆதிசக்தியின் தெய்வீக வடிவம் தெரியுமா? ஓம் ஸ்ரீ கங்காயை நமஹ. சதி தேவி மறைந்த பிறகு ஆதிசக்தியின் ஒரு அம்சமாக கங்கை தேவி அவதரித்தவர். பின்னர் அதே ஆதிசக்தியே பார்வதியாக ஹிமவான் மேனாவதிக்கு மகளாக பிறந்தார். அதனால் கங்கை தேவியும் பார்வதி தேவியும் சோதரிகள் என போற்றப்படுகின்றனர். லோக கல்யாணத்திற்காக கங்கை தேவியை தேவர்கள் பெற்றனர். அவர் பிரம்மதேவனின் கமண்டலத்தில் தங்கினார். பின்னர் வாமன அவதாரத்தில் மகாவிஷ்ணு உலகங்களை அளந்தபோது அவரது திருவடியில் பிரம்மா கமண்டல நீரை அபிஷேகம் செய்தார். அப்போது கங்கை விஷ்ணுவின் திருவடியை தொட்டு விஷ்ணுபதிகா எனும் தெய்வீக பெருமை பெற்றாள். பின்னர் பகீரத மன்னன் தன் முன்னோர்களின் முக்திக்காக கடுமையான தவம் செய்தார். அவரது பக்தியால் மகிழ்ந்த கங்கை பூமிக்கு வர சம்மதித்தார். ஆனால் அவரது வேகத்தை பூமி தாங்க முடியாது என்பதால் சிவபெருமான் அவரை தன் ஜடாமுடியில் ஏற்றினார். அதன்பின் சிவன் ஜடையிலிருந்து வெளியேறி பூமி பாதாளம் வரை பாய்ந்து பகீரதி என்ற பெருமை பெற்றார். அவர் பாவங்களை நீக்கும் பரம புனித நதி. அவரது நீருடலையும் ஆத்மாவையும் சுத்தப்படுத்தும் தெய்வீக சக்தி கொண்டது. வெண்மையான ஆடையுடன் முதலை வாகனத்தில் கங்கை தேவி அருள் புரிகிறார். தென்னிந்திய சைவ மரபில் கங்கை தேவியை சிவபெருமானின் மனைவியாகவும் போற்றுகின்றனர். கங்கை வானத்திலிருந்து பூமிக்கும் பாதாளத்திற்கும் பாயும் மோட்ச நதியாக விளங்குகிறார். அடுத்ததாக இரண்டாவது தெய்வீக நதி ஸ்ரீ யமுனை தேவி. அதை அடுத்த வீடியோவில் காண்போம். ஓம் ஸ்ரீ கங்காயை நமஹ.